Hello friends, welcome back to our channel Enrich Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். அதாவது ஸ்மால் ஸ்கேல் ஆண்டர்ப்ரனர்ஸ், அதாவது ஓனர்ஸ், கம்பெனிஸ்க்கு இந்த ஃபார்மேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அவங்கக்கிட்ட வந்து ஒரு ப்ராப்பர் ஆர் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் போது நம்மளோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை வச்சு நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த சப்ஜெக்ட் நம்மளுடைய +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாப்டர் 1ல் இருக்குது. ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 1ல் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட் கொடுத்துருக்காங்க, டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் அது நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கிறோம். அண்ட் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுடைய கிரெடிட் பர்ச்சேஸஸை கண்டுபிடிக்கிறதுக்காக. அடுத்து எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், அடுத்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்மளோட ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா நம்ம அதை ஃபைன் பண்ணணும். அடுத்தது நம்மளுடைய க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கொடுத்துருக்காங்களான்னு சம்மில் செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா ட்ராயிங்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ட்ராயிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய க்ளோசிங் கேபிட்டலோட அதை ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்மளுடைய அடுத்ததாக பார்க்க வேண்டியது அடிஷ்னல் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டலும் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த அடிஷ்னல் கேபிட்டலை வந்து ஓவராலாக வர ஆன்சர்லேருந்து டிடெக்ட் பண்ணுறோம். டிடெக்ட் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நம்மளுடைய அட்ஜஸ்டட் கேபிட்டல். அட்ஜஸ்டட் கேபிட்டலையும் ஓப்பனிங் கேபிட்டலையும் நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த கம்பேரிசனில் நம்மளுடைய அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் ஹையாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட். அட்ஜஸ்டட் கேபிட்டல் நம்மளுடைய ஓப்பனிங் கேபிட்டலை விட லெஸ்ஸாக இருந்தது அப்படின்னா இட்ஸ் அ லாஸ் ஃபார் அஸ். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் ஃபார் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சம்மை போடுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம ஃபார்மேட்டை பார்த்துடலாம். ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் அப்படின்னு நீங்கள் இயரை கொடுத்துடலாம். அப்புறம் பர்டிகுலர்ஸ் அண்ட் ருப்பீஸ். அடுத்ததாக நம்ம கொடுக்க போகிறது கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் தான் நம்மளுடைய ஸ்டார்டிங் இன்ஃபர்மேஷன். அடுத்ததாக நம்ம இதோட நம்ம ட்ராயிங்ஸை ஆட் பண்ணணும். ஸோ கேபிட்டல் அட் த எண்டையும் ட்ராயிங்ஸையும் நம்ம ஆட் பண்ணி ட்ரைவ் பண்ணுற ஆன்சரோட. ஸோ இதுதான் நம்மளுடைய அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இதை வந்து நம்ம ஓப்பனிங் கேபிட்டலோட கம்பேர் பண்ண போகிறோம். அதாவது லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் ஃபார் த இயர் கிடச்சிரும். இல்லைன்னா இது நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு லாஸ் ஃபார் த இயர். ஸோ வாங்க இப்போ ஒரு சிம்பிள் இல்லஸ்ட்ரேஷனையும் பார்த்துடலாம். இது உங்கள் இல்லஸ்ட்ரேஷன் 3 சம். ஸோ இதை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஃப்ரம் த ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர். இதில் கொடுக்காத ஒரு ஃபிகரை வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 31/3/2019 இஸ் 1,90,000. Additional capital introduced during the year 50,000. Drawings during the year 30,000. Opening capital as on கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கூடவே நம்மளோட லாஸும் கொடுத்துட்டாங்க. லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31/3/2019 இஸ் 40,000. இப்போ இந்த சம்மை வந்து நம்ம எப்படி போடலான்றதை பார்த்துடலாம். க்ளோசிங் கேபிட்டல். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் என்ன கொடுத்துருக்காங்க? க்ளோசிங் கேபிட்டல் லாஸ் ஆன் 31/3/2019 1,90,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வந்து 1,90,000 அடிச்சுக்கலாம், எழுதிக்கலாம். 1,90,000 எழுதிக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய ட்ராயிங்ஸ் டியூரிங் த இயரை ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஆட் ட்ராயிங்ஸ் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 30,000 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2,20,000 வருது. இதோட நம்மளுடைய அடிஷ்னல் கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து லெஸ் பண்ணணும். ஸோ சம்மில் எவ்வளோ அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க? 50,000. ஸோ 50,000 நம்ம லெஸ் பண்ணிக்கிறோம். லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேல்யூ வந்து 1,70,000 ஆகிடுது. இதுதான் நம்மளுடைய அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலையும் நம்மளுடைய ஓப்பனிங் கேபிட்டலோட டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுடைய ப்ராஃபிட் ஆர் லாஸ். இந்த சம்மில் க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல. கேபிட்டல் தான் நம்மளுடைய மிஸ்ஸிங் ஃபிகர். ஸோ நம்ம அதை தான் ஃபைன் பண்ண போகிறோம். இந்த சம்மில் இன்னொரு என்ன கொடுத்துருக்காங்க டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31/3/2019 வந்து லாஸ் ஒரு 40,000 கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்னால் நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். மைனஸ் போட்டு 40,000 போட்டிங்க அப்படின்னு போட்டுக்கோங்க.
போட்டுட்டு இப்போ நம்மளோட டிஃப்ரென்ஸ் என்னது, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலுக்கும் ஓப்பனிங் கேபிட்டலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுடைய லாஸையும் நம்மளோட அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலையும் ஆட் பண்ண போகிறேன். அதாவது நம்மளுடைய 1,70,000 -40,000 ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா 2,10,000 வருங்க. நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வச்சு அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் நம்மளுக்கு டிரைவ் பண்ணிட்டோம். ஸோ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து ப்ராஃபிட் ஆர் லாஸை நம்ம வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஓப்பனிங் கேபிட்டல் வந்துடும். இந்த மாதிரி தான் எந்த மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் கொடுத்துருந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு ரிலேட்டடான இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற எனி டவுட்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் நீங்கள் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். என்னோடய மெயில் ஐடியும் உங்களுக்கு நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதுலேயும் நீங்கள் எனக்கு வந்து மெயில்ஸ் அனுப்பலாம். அடுத்ததாக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தடுங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னா இட் லுக்ஸ் லைக்ஸ் பேலன்ஸ் ஷீட் தான். அதாவது ஒரு சைடில் நம்மளுடைய லயபிலிட்டிஸும் இன்னொரு சைடில் அசட்ஸும் தான் மென்ஷன் பண்ண போகிறோம். இதை வச்சு நம்ம வந்து க்ளோசிங் கேபிட்டல் அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் அதாவது இதோட பேலன்ஸ்லேருந்து நம்ம வந்து டிரைவ் பண்ணுறது நம்மளுடைய கேபிட்டல். லயபிலிட்டி சைடில் யூஸ்வலாக நம்ம போடுற மாதிரி சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட் அண்ட் இதோட பேலன்ஸ் தான் நம்மளுடைய கேபிட்டலாகவும் வரப்போகுது. அண்ட் அசட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், சன்ட்ரி டெட்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், ஸ்டாக் இன் ட்ரேட், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுடைய அசட் சைடில் வரும். இப்போ வாங்க இது ரிலேட்டடாக ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்துடலாம். ஸ்டேஷன் 9. Ahmed does not keep proper books of accounts. Find the profit or loss made by him for the year ending 31/3/2018. ஸோ அகமத் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து ஒழுங்காக ப்ராப்பராக கீப் அப் பண்ணலை. அதாவது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அவர்கிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து இப்போ கீழே கொடுத்துருக்கிறது மட்டும்தான். ஸோ இதை வச்சு நம்ம வந்து அவருடைய ப்ராஃபிட் ஆர் லாஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில் என்னென்னா 2017க்கும் 18க்கும் பேங்க் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, டெட்டாஸ் கொடுத்துருக்காங்க, பிளான்ட் கொடுத்துருக்காங்க, ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க, கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அகமத் ஹேட் வித்ட்ரான் 40,000 ஃபார் ஹிஸ் பர்சனல் யூஸ். அவர் வித்ட்ரான் பண்ண அமௌண்ட்டையும் கொடுத்துட்டாங்க. ஹி ஹேட் இன்ட்ரடியூஸ்ட் ₹16,000 ஆஸ் கேபிட்டல் ஃபார் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஹிஸ் பிஸ்னஸ். அவர் வந்து அடிஷ்னல் கேபிட்டல் இந்த இயரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஃபார் ப்ரொவிஷன் ஆஃப் 5% ஆன் டெட்டாஸ் இஸ் டு பி மேட். ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்க டெட்டாஸ்லேருந்து ஒரு 5% ப்ரொவிஷனும் ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிளான்ட் இஸ் டு பி டெப்ரிஷியேட்டட் அட் 10%. ஸோ பிளான்ட் அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு டெப்ரிஷியேட் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ சொல்யூஷனை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம் யூஸிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் லுக் லைக் பேலன்ஸ் ஷீட். அதாவது நம்மளுடைய லைபிலிட்டி சைடும் அசட் சைடும் இருக்கிறனால இட் லுக்ஸ் லைக் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்லேயும் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பேங்க் பேலன்ஸ். பேங்க் பேலன்ஸ் வந்து 2017 பார்த்தீங்கன்னா 14,000 கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அது வந்து கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னா நம்மளுடைய பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு அர்த்தம். அதாவது நம்மளுக்கு பேங்க் பேலன்ஸ் இல்லை, நம்ம பேங்க்கில் ஓவர் டிராஃப்ட் பண்ணிகிட்ருக்கோன்னு அர்த்தம். ஸோ நம்மளோட லயபிலிட்டி சைடில் நம்ம வந்து இந்த 14,000 போட்டுக்கிறோம். அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க? கேஷ் இன் ஹேண்ட் 800. ஸோ கேஷ் இன் ஹேண்ட் 800 நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டாக் வந்து 12,000, அதையும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து டெட்டாஸ் 34,000. பிளான்ட் வந்து 80,000 கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சர் 40,000. அடுத்து கிரெடிட்டாஸ் என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட நம்ம பேலன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு நம்மளுடைய பேலன்ஸான கேபிட்டல் ஆஸ் ஆன் 1/4/2017 கிடைக்கும். ஸோ இதோட நம்ம பேலன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். $92,000
800. இதுதான் நம்மளுடைய ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய ஓப்பனிங் கேபிட்டலை கண்டுபிடிச்சிட்டோம் யூஸிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இதே மாதிரி நம்மளுடைய க்ளோசிங் கேபிட்டலையும் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கும் நம்மளுக்கு சேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 18,000 கொடுத்துருக்காங்க, கேஷ் இன் ஹேண்ட் 1,500, ஸ்டாக் டீட்டெயில்ஸ் வந்து 16,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து டெட்டாஸ். ஸோ டெட்டாஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30,000 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு பேட் டெட்ஸ் வரதுக்கு 5% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5% ஆஃப் ப்ரொவிஷன் நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 1,500. அதாவது 5% இன் 30,000 நம்மளுக்கு வந்து 1,500. இதையும் நம்ம லெஸ் பண்ணி 28,500 நம்மளுடைய வேல்யூவில் போட்டுக்கிறோம். அடுத்து பிளான்ட் வேல்யூ வந்து 80,000 கொடுத்துருக்காங்க. 80,000லேருந்து டெப்ரிசியேஷன் ஒரு 10% கொடுத்துருக்காங்க. ஸோ டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா டெப்ரிசியேஷன் 10% இன் 80,000 இஸ் கம்மிங் டு 8,000. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு 72,000. அடுத்ததாக ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க 40,000. அடுத்த வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிரெடிட்டாஸ்க்கு 72,000 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுடைய பேலன்ஸ் இப்போ என்ன வருதோ அதுதான் நம்மளுடைய க்ளோசிங் கேபிட்டல். இப்போ நம்ம பேலன்ஸ் பார்த்துடலாம். 1,76,000 வருது டோட்டல் பண்ணால். இந்த பக்கமும் 1,76,000. ஸோ நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1,04,000. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம வந்து ஓப்பனிங் கேபிட்டலும் கண்டுபிடிச்சிட்டோம் 72,800 அண்ட் க்ளோசிங் கேபிட்டலும் வந்து 1,04,000 கண்டுபிடிச்சிட்டோம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் யூஸ் பண்ணி. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கொஸ்டினில் கேட்டிருக்கிறது நம்மளுக்கு ஃபைனலி ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர். ஸோ நம்ம இப்போ வந்து க்ளோசிங் கேபிட்டல் அண்ட் ஓப்பனிங் கேபிட்டலை கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட்டு நம்ம வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிச்சிடலாம். க்ளோசிங் கேபிட்டல் நம்மளுக்கு என்ன 1,04,000. அடுத்தது ட்ராயிங்ஸ் 1,000 ஆட் பண்ணோன்னா நம்மளுடைய வேல்யூ வந்து 1,44,000. அடுத்தது லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் நம்ம லெஸ் பண்ண போகிறோம். ஸோ 1,44,000லேருந்து 16,000 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 1,28,000 கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ இதிலிருந்து நம்மளுடைய ஓப்பனிங் கேபிட்டலை மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்மளுடைய 92,800 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் டியூரிங் த இயர். ஸோ நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 35,200 வருது. ஸோ இந்த இயரோட ப்ராஃபிட் வந்து நமக்கு 35,200. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.